நீங்க ஒரு ஐலண்ட்ல மாட்டிக்கிறீங்க. இங்க இருக்கிற ஆக்ட்ரஸ்ல யார் உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க? சமந்தாவா, த்ரிஷாவா, ஸ்ரேயா? யார்? எந்த விஷயத்துல? இருந்தாலும் உனக்கு இவ்வளவு ஸ்மைல் இஸ் வெரி நைஸ். அது ரொம்ப பொருத்தமா. கொஞ்சம் செவி கேட்குதே, கொஞ்சம் செவி கேட்குதே. மாமா என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. சில பேர் வந்து பேசுவாங்க, மேக்கப் பிடிச்சா அவங்களுடைய பாண்டித்யம், அவங்களுடைய ஞானம், அவங்களுடைய மொழி திறமை, அவங்களுடைய வந்து அறிவு, அதை வந்து காட்டுறதுக்காக பேசுறாங்களே வழியா மற்றவங்க அதை எதுங்க கேட்கறாங்களா, அவங்களுக்கு தெரியுதா அப்படியெல்லாம் கண்டுக்கவே மாட்டோம். இவர் எப்படா பேச்சு முடிப்பாங்க அப்படிதான் அவங்க காத்துட்டு இருப்பாங்க. நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. என்ன ஸ்டைல் பரியாயோ. வேணாம் வேணாம் விடுறாம்ல. வேணாம்டா விடுறா. சரி அப்பனா போன வட்டம் வந்து எடுத்துட்டு போனீங்களா, ரெண்டுக்கு அதுக்கும் சேர்த்து காசு. ஏன் இப்படி அசிங்கப்பட்டு விட்ட நீ? என்ன சி நீதான் மனுஷனா நீ? என்னன்னா ஓகே ஓகே சரிங்க ஆட்டோமேட்டிக்கா. இமான் அண்ணன் சாரி, வெரி சாரி. ஏன்னா நாங்க ஃபேமிலியா டின்னர் போவோம், போய் நல்லா சாப்பிட்டு சரி பண்ணிட்டோம். அடுத்த வாரம் திரும்ப போய் சாப்பிட போறோம். ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். அவர் மேல அண்ணன்றதுனால ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன பயம் உண்டு. என் கூட போறத அண்ணனா பாக்குறேன். ஆமா, ஆரம்பத்துல சிறப்பா அண்ணனா பாப்பீங்க, அதுக்கப்புறம் வாயில கொஞ்சம் வெண்ணெய் தடவி திண்ணையில படுக்க போட்டு கிளம்புறாங்க. எல்லாருமே வெஸ்டர்ன் டாய்லெட்ல உட்கார்ந்து தான் போவாங்க, ஆனா நான் மட்டும் அது மேல உட்கார்ந்து போவேன். சேம் டு யூ. என்ன எழவி அது? நானு வீட்ல சட்டியே போட மாட்டேன். எதுனா ஃப்ரீயா கசகசான்னு இருக்கும்ல, அதுதான். ஏய் கேமரா மஞ்சள் துணியை போட்டு மூடுறான். பேய் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. நான் எப்பவுமே இப்படி படுக்க மாட்டேன். அதாவது நீங்க இப்படி ஸ்ட்ரெயிட்டா படுத்தா அவங்களுக்கு ஈஸியா இருக்கும் படுறதுக்கு. இப்படிதான் படுப்பேன். நான் எப்பவுமே இப்படி படுக்க மாட்டேன். அதாவது நீங்க இப்படி ஸ்ட்ரெயிட்டா படுத்தா அவங்களுக்கு ஈஸியா இருக்கும் படுறதுக்கு. இப்படிதான் படுப்பேன். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. வா மகாலட்சுமி வா. ரச்சி நம்ம அப்படியாம்மா பழகிக்கிட்டு இருக்கோம். என் செல்லுமே கிளம்பிக்க ஆடி. நந்து அக்கா எப்படி இருக்கா? 5 வருஷமா அவ கூட பழக்காத பழக்கமா? ஐயோ மண்ணா, நீ எல்லாம் ஒரு மனுஷன். ஆம்பளை கண்டா ஒரு நடிப்பு நடிக்கிற, பொம்பளை பார்த்தா ஒரு நடிப்பு நடிக்கிற. Who are you? பேசிக்கலி ஐ அம் a good actor மா. அந்த வாய்ஸ் ஓவர் அவனே எனக்கு பிடிச்சிருக்கு, அவன் நல்லவன் தான், அது தேவையில்லை. அவன் உட்கார்ந்ததாலே நமக்கு அது புரியும்ல. எப்போதுமே இந்த மன ஓட்டத்தை அந்த காட்சிகள் மேல டப் பண்றது வந்து ரொம்ப பலகீனமான ஒரு டெக்னிக். இவன் சொல்ற அடையாளம் உள்ளவன் எங்க இருந்தாலும் தூக்கிட்டு வந்து என் காலடியில போடுங்கடா. அவன் ஒண்ணு தர சொல்றான். ஸ்கெட்சா என்ன ரொம்ப நேரமா குறுகுறுன்னு பாக்குற? இல்ல நீங்க தானே பாத்தீங்க. பார்வை ரொம்ப கடுமையா இருக்கு. பார்வை ரொம்ப அக்கடியா இருக்கு. நான் எங்கேயாவது வரப்பு வாக்க ஓரமா உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன். ஏயா நீ ஒரு பெரிய மனுஷனா இருக்கேன்னு சேர்த்து உனக்கு மரியாதை கொடுத்தா இங்க கல்ல விளையாட்டா விளையாண்டுகிட்டு இருக்க. ஏன்டா காட்டு எருமை, நீ அம்மாவை இங்க புடிச்சா தூக்குவியா? நீ அம்மாவை காப்பாத்த வேணாம், நாங்களே காப்பாத்த. போ. ஆமா, எல்லா துப்பாக்கி சைஸும் நான் கையில புடிச்சிட்டேன்ப்பா. பெருசு, சின்னது, புல்லட். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? இப்ப வருது பாருங்க, நீ நினைக்கிற மாதிரி இல்ல. வாய் மூடு. நான் எதுவுமே நினைக்கலக்கா.
எனக்கு என்ன தோணுது தெரியுமா? நீங்க எல்லாரும் ஏதோ டபுள் மீனிங்ல பேசுற மாதிரி தோணுது. சே ஒரே மீனிங் தான். நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க? நான் யார் தெரியுமா? என் அப்பா யார் தெரியுமா? மறுபடியும் மூலம் சொல்லுங்க. காப் மாதிரி ஃபீல் பண்ண. எனக்கு 2 நிமிஷம் தலை சுத்திடுச்சு. And the winner is sir. இந்த ஐஃபா சிறந்த நடிகருக்கான விருது ரன்பீர் கபூர் அவர்களுக்கு. வேற லெவலுங்க, நீங்க வேற லெவல். கவிஞரை போல, கவிஞர் கண்ணதாசன் அவர்களை போல ஒரு கவிஞன் உலகத்தில் கிடையவே கிடையாது. இந்த நோஸ்கட் போதும்னு நினைக்கிறோம். இப்போ நீங்க என்ன சொல்றீங்க? இந்த மாதிரி சாதாரண விஷயத்துக்கெல்லாம் என்ன மாதிரி +2 பசங்க அப்செட் ஆக மாட்டாங்கன்னு சொல்றேன். உலகத்தில் சிறந்த கவிஞன் கவியரசர் கண்ணதாசன் என்பதில் எங்களுக்கு வேறுபாடு இல்லை. ஆனால் உலகத்தின் சிறந்த இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன் என்பதை தவிர யாருக்கும் கருத்து வேறுபாடு இல்லை. பரம பொருளையே அவனை போடணும்டா. இந்த அவமானம் உனக்கு தேவையா? யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. இதே கையில ஒரு போட்டோ உங்களோட. வழக்கமா எனக்கு தற்பெருமையும் பிடிக்காது, தற்படமும் பிடிக்காது. செல்ஃபிக்கு தமிழாக்கம் தற்படம். நல்ல வேலை எடுத்துட்டேன். எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம். எங்கள பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்துறோம். ஹலோ பெருசு வாங்க சார். கேட்கல. ராஜாவின் பார்வை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ன வேணா பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, எங்கேயா போங்கடா. ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க? பாவம்டா நீங்களாம். நெட்டு டேட்டா போட்டு எங்களை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களாடா. யாரா நீங்களாம்?